ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை பருப்பின்னு சொல்லலாம், உருண்டைன்னு சொல்லலாம், அப்படி வேணாலும் சொல்லலாம், உங்களோட இஷ்டம் தான். அதான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை பருப்பி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் வேர்க்கடலை. அதை தோல் நல்லா நம்ம உரிச்சிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். குறன்னு கொஞ்சம் குறன்னு இல்லாமல் நைஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியாக அது மாதிரி அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு கப் வெல்லம். நல்ல கருப்பு வெள்ளமாக இருந்தாலும் சரி, வெள்ளை வெள்ளமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வெல்லம் பிடிக்குமோ அந்த வெள்ளத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வெல்லம் செம்ம கருப்பான வெல்லம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதில் நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஒரு கிளாஸில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அதை அந்த வெள்ளத்தை கரைச்சிக்கணும். கரைச்சிட்ட அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு குறன்னு அரைச்சி வச்சு பார்த்திங்களா வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலையை நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினே இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த தட்டில் ஒரு கொஞ்சம் தேவையான அளவு நெய் தடவி அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, நெய் நல்லா ஃபுல்லாக தட்டில் அப்ளை பண்ணிட்டு இந்த நம்ம ரெடி பண்ண மிக்சரை இதில் ஊற்றி நல்லா தட்டி ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம உருண்டையாக வேணாலும் நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். இல்லை இது பருப்பி மாதிரி வேணால் பருப்பி ஷேப்புக்கும் கட் பண்ணிக்கலாம். நான் உருண்டையாக தான் உருட்டினேன். உருண்டையாக உருட்ட அது பார்த்திங்கன்னா பசங்க சாப்பிட்டுனே இருந்தானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் பருப்பி ஷேப்பில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஒரு 4-5 கட்டமாக எடுத்தேன். மீதியில் உருண்டை தான் உருட்டினேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். யாருக்கெல்லாம் பருப்பி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.